2024ஆம் ஆண்டுக்கு விடை கொடுக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு புதிய மைல்கல்லை நோக்கிய பயணத்திற்கான ஒரு தொடக்கத்தை இஸ்ரோ மேற்கொள்ள இருக்கிறாங்க. PSLV C-60 ராக்கெட்டினுடைய அந்த வெற்றிகரமான ஏவுதல் நடைபெற்று அந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் ஏற்கனவே டாக்கிங் சிஸ்டம்ல வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நாடுகளோட பட்டியல்ல இந்தியா சேரும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. விண்வெளி துறைக்கே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த PSLV C-60 ராக்கெட் அப்படிங்கிறது டிசம்பர் 30ஆம் தேதி இரவு 10:15 ஏவப்படும் அப்படின்னு இஸ்ரோ அறிவித்திருக்கிறாங்க. இதனுடைய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, விண்வெளி அதாவது பூமிக்கு மேல ஒரு 470 கிலோமீட்டர்ல 2 செயற்கைக்கோளை ஒன்றாக டாக் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது, ஏன் இது இவ்வளவு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக விண்வெளி துறையில் நம்ம எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் மிக முக்கியமாக மனிதர்கள் வேற ஒரு கிரகத்திற்கு போய் அங்கே ஆய்வு செய்யணும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை அதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு விண்வெளியில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்தியா அந்த முயற்சியில் தான் இறங்கியிருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இந்த டாக்கிங் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. 2 செயற்கைக்கோள்களுடைய இணைப்பை சரியாக செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான் இது சொல்லப்படுகிறது. மிகுந்த சவாலான ஒரு செயலாகவும் இது பார்க்கப்படுகிறது. PSLV C-60 ராக்கெட் 2 செயற்கைக்கோள்களை தன்னோட சுமந்துக்கிட்டு போகுது. அதாவது ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கு என்னென்ன விஷயங்களை பார்க்குறாங்க அப்படின்னா, அதனுடைய எடை, அது போகக்கூடிய தூரம், அது செயல்படக்கூடிய நேரம், இது எல்லாத்தையும் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா SDXS 01, 02 அப்படிங்கிற 2 செயற்கைக்கோள்கள் தான் இந்த பணியை வெற்றிகரமாக செய்ய இருக்கிறது. இதனுடைய எடை அப்படின்னு பார்த்தோன்னா 220 கிலோ எடை கொண்டதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அது ஸ்பேஸ்க்கு போனதுக்கப்புறம், அதாவது பூமியிலிருந்து அந்த தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெளிவட்ட பாதைக்கு போனதுக்கு அப்புறமாக அங்கே 2 செயற்கைக்கோள்களுமே சுற்றி ஒரே பாயிண்ட்ல நிலைநிறுத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ல 2 செயற்கைக்கோள்களையுமே நிலைநிறுத்தினதுக்கு அப்புறமா அதுக்கு 2 பேர் வச்சிருக்காங்க, சேசர் டார்கெட். இந்த சேசர் டார்கெட் ரெண்டுமே விண்வெளி ஆராய்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த டாக்கிங் சிஸ்டமை சரியாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா 2த்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த டாக்கிங் சிஸ்டம் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அதில் இந்தியாவும் இணையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த டாக்கிங்னு சொல்கிறீங்களே, இது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாரும் நிறைய படங்களில் பார்த்துருப்போம். மிக முக்கியமாக பார்த்தோன்னா இன்டர்ஸ்டெல்லாரில் கூட ஒரு முக்கியமான ஒரு சீன் வரும். அந்த இடத்துல மேன் அப்படிங்கிறவர் உள்ள நுழையறதுக்கு ஒரு அனுமதி கேட்கப்பட்டிருக்கும். அந்த அனுமதியை மீறி அவர் என்டியூரன்ஸ்னு சொல்லப்படுறதை எடுத்துக்கிட்டு தான் பூமிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை உருவாக்கணும், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தனக்குன்னு உருவாக்கணும்னு இந்தியா முடிவு பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்த என்டியூரன்ஸ்னு ஒன்று வச்சுக்கலாம். அங்கே 2 செயற்கைக்கோள்களையுமே இணைக்கக்கூடிய ஒரு செயல் வெற்றிகரமாக நடந்தாதான் அங்கிருந்து விண்வெளி வீரர்கள் எங்கேயுமே போயிட்டு வர முடியும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பூமியிலிருந்து நிலவை நோக்கி பயணத்தை தொடங்குறோம் அப்படின்னா அங்கிருந்து போயிட்டு திருப்பி வர்றதுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சென்டர் ஸ்டேஷன் தேவைப்படுது. அந்த இடத்துல இருந்து திருப்பி வெற்றிகரமாக பூமிக்கு வரதுக்கான எல்லா ஆயத்த பணிகளையும் செஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இது எல்லாத்துக்குமே இஸ்ரோவினுடைய இந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றிகரமாக அமைந்தால் பல விஷயங்களுக்கு முன்னோடியாக மாறும். அடுத்தடுத்த விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நம்புறாங்க. அதனால தான் இந்த டாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வெறும் 2 நிமிடங்கள்ல தான் இது மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இந்த நிகழ்வு முடியறதுக்கு அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட 14 நாட்கள் ஆகும். ஸோ ஒரு புத்தாண்டு தொடங்க இருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரோவினுடைய இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக விண்வெளி துறையிலேயே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த 2த்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் தொலைவில் ஒரே துல்லியமான ஒரு கோட்டில் நிறுத்தி அது ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சேரக்கூடிய ஒரு செயலை செஞ்சு பார்ப்பாங்க. இந்த செயல் வெற்றிகரமாக
செய்யறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. ஏன்னா அது சரியான அந்த அந்த கோட்டில் வரணும். அதே மாதிரி அந்த டாக்கிங் அப்படிங்கிறது நடைபெறதுங்கிறது ரொம்ப இலகுவாக இருக்கணும். அந்த இடத்துல எந்த விதமான அந்த காற்றினுடைய வேகம்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர், அது இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன சிக்கல்களை கவனித்து அதை வந்து துரிதமாக கையாளணும் அப்படிங்கிறதுமே வந்து முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால தான் PSLV C60 அந்த வெற்றி அப்படிங்கிறத உலக நாடுகள் மட்டும் இல்லாமல் பலரும் வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய அடுத்த வெற்றிகரமான ஒரு பயணமாக இது அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு.